சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இத நம்பலாமா? என் பொண்டாட்டி மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. அட பாவி மனுஷா, உன் காரியத்தை சாதிக்க கடைசியில பொண்டாட்டி தலையிலேயே கைய வச்சிட்டியே. எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என் கூட சேரணுங்கிறதுக்காக கையலோட அப்பம் மேல பழிய போட்டு நடந்த எதையாவது மாத்தி சொன்னீங்கன்னு தெரிஞ்சது நான் உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது. அம்மாடி, நான் ஏமா உனக்குள்ள வன்மத்தை வளர்க்கணும்? ஒரு காலத்துல நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. என்ன நம்புமா, அந்த நாசமா போனவன் பேச்ச மீற முடியாமதான் உன்னை நான் இழந்தேன். நடக்கிறது நடக்கட்டும்னு என்ன மீறி அவன் உங்களை என்ன பண்ணிடுவான்னு நான் தைரியமா உங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கணும். உசுருக்கு பயந்துகிட்டு உங்களை கைவிட்டேன்ல, அதுக்கான தண்டனையை தான் இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பாவி பேச்ச கேட்டு உன்னை நோகடிச்சதுக்கு இந்த அண்ணனை மன்னிச்சிருமா. யாரு தடுத்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டோமா. இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சு நான் அனுபவிச்ச துயரம் எல்லாம் போதும். இனி நான் உன்னை பிரியறதுக்கு மனசு இல்ல. அப்படி நடந்தா இந்த அண்ணன் உடம்புல உசுறு தங்காது. என்னங்க என்னங்க நானெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டேன். கூட பிறந்தவளை உயிரோட கொன்னுட்டியட பாவின்னு அந்த பிரிஞ்ச துக்கத்திலேயே தானாவே ஏதாவது ஆயிடும். சரிம்மா, இனி கெஞ்சி உங்களை நோகடிக்க விரும்பல. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுமா. ஆனா ஒண்ணு மட்டும் கடைசியா சொல்லிக்கிறேம்மா, எனக்கு எது நடந்தாலும் அந்த பாவம் உன்னை வந்து சேராதுமா. ஏன்னா நம்மளை பிரிச்சு சதி செஞ்சது அந்த கயலோட அப்பன் தானே.